இப்போ நாட்டுக்கோழியோட குஞ்சு பொரிச்சிருச்சுங்க. ஸோ அதத்தான் நம்ம பார்க்க போறோம். மத்த கோழி கொத்துதுன்றனால தான் நாங்க பஞ்சாரத்த வச்சு மூடி வச்சிருக்கோம். நாம நெறைய சத்தம் கேட்டுச்சு. சரி ஓப்பன் பண்ணி பார்ப்போமே அப்படின்ட்டு நான் பார்க்கையில பார்த்துக்கோங்க 4 முட்டை தான் வச்சேன். அந்த 4 முட்டையுமே நல்லா பொரிச்சிருச்சு. அப்படியே ஒரு திருஷ்டி எடுத்துட்டேன்னு பார்த்துக்கோங்க. நான் மிச்ச முட்டையெல்லாம் இருந்துச்சு. நாங்க வீட்டுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டோம். நம்ம நாட்டுக்கோழி வளர்க்குறதுனால நம்ம வீட்டுக்கும் எடுத்துக்கிறலாம். நம்ம தேவைக்கு போக மிச்ச முட்டைய நம்ம இந்த மாரி அடக்கி வச்சு குஞ்சு பொரிக்கவும் வைக்கலாம். இப்போ குட்டி கோழி குஞ்சுக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கம்பு இப்படி நுணுக்கி தாங்க போடணும். முழுசாவே போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த குட்டி கோழி குஞ்சுகளுக்கு சாப்பிட்றதுக்கு தொண்டையில போய் சிக்கிக்கிறோம் பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி நல்லா பவுட்ரு பண்ணி நான் எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் அந்த முட்டை பொரிச்சது இருக்கு இல்லையா, ஸோ அதை அதை எடுத்து வச்சுருக்கேன் க்ளீன் பண்ணுறதுக்காக. சரி இது அடையிலேயே உட்காந்ததுனால தண்ணி இதெல்லாம் இல்லாமல் இருக்கும், ஆகாரங்கள் இல்லாமல் இருக்கும் தாய்க்கோழி. சரி ஃபஸ்ட்டு நம்ம இறைய வச்சுருவோம் அப்படின்ட்டு இறைய வச்சுட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் குடிக்கிறதுக்கும் தண்ணி வச்சிடணும். ஏன்னா ஹீட்டாக இருக்கும். அது அடையிலேயே ஒரு 20 நாள் கிட்ட இருக்கிறப்போ அது உடம்பு அவ்வளோ ஹீட்டாக இருக்கும். தேவைக்கு மட்டும்தான் போய் குடிக்குங்க. என்னோட சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள்.